இல்லம்மா. வரதம் இப்படி குறுக்க பேசுனா அப்புறம் அவ எப்படி பேசுவா? அம்மாடி புனிதா, உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா. அம்மா, என்ன அவரை நல்லா பாத்துக்கிட்டதுக்காக நான் கபிலன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் கபிலன் என்ன விரும்புற விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா? அவன்தான் என் பொண்ணு கிட்ட வந்து சொல்லிருக்கான். உனக்கு உடம்பு சரியில்லை, பாத்துக்கிட்டா எல்லாம் சரி. அதுக்கு ஏதோ சம்பளத்தை கூட கூட்டி கொடுத்துருமா. அதுக்காக சம்பளம் குடுக்கற இடத்துல பொண்ணையா கொடுக்க முடியும்? எங்கேயாவது நடக்குமா? கபிலன் கிட்ட நான் என்ன சொன்னா? நீ கபிலன் கிட்ட என்ன சொல்லிருப்பேன்னு இந்த அம்மாக்கு நல்லா தெரியும்டா. அவன் உனக்கு உதவி பண்ணிருக்கான். அவன் மனசு காயப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சிருக்க. அந்த இரக்கத்தை அவன் காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சாதாரண ஆள் இல்ல. உன்னை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சு உன் மனச கலைக்க ட்ரை பண்ணிருக்கான். அதான் நடந்திருக்கு. அப்பா, ஐயோ, அவனை நம்பி உன்னை அனுப்பணும் பாரு, எங்களை சொல்லணும். ஐயோ, இப்படி பிளான் பண்ணி ஒரு பொண்ணோட மனச கலைப்பாங்களா என்ன? ஐயோ. ஆனா ஏன் புனிதா இதுக்கெல்லாம் அசராத ஆளுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா நான் அப்பவே சொன்னேங்க, அந்த கபிலன் நல்லவன் இல்லன்னு. நீங்க தாங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப பாருங்க எங்க வந்து நின்னு இருக்குன்னு. புனிதா கண்ணு, என் செல்லம்ல. நான் கபிலனோட அப்பா இங்க வந்திருந்தாருல, கராரா சொல்லிட்டேன், என் பொண்ணுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்திருந்தா அவ முதல்ல என்கிட்ட தான் வந்து இந்த விஷயத்த சொல்லிருப்பான்னு. நீ யாரு? ஏன் பொண்ணுடா. நீ அம்மாக்கு மட்டும் தான்டா. என் பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது இந்த அம்மா. எனக்கு அந்த கபிலனை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியுமே. எனக்கு பிடிக்காதவன என் பொண்ணுக்கு மட்டும் எப்படிங்க பிடிக்கும்? இந்த அம்மா உன்னை அப்படியா வளர்த்திருக்கேன்? எவ்வளவு நல்லா வளர்த்திருக்கேன்டா. அக்கா, இனிமே நான் புனிதாவ யாருமே எதுவுமே சொல்ல விட மாட்டேன். அவ என்னோட பொண்ணுக்கா. நீங்க எனக்கு வரமா கொடுத்துட்டு போனவ. என் வரத்தை என்கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாதுக்கா. புனிதா, நீ கவலையே படாத. இனிமே அந்த கபிலன் உன்னை நெருங்கவே முடியாது. அம்மா விட மாட்டேன். அம்மா இருக்கேன்டா உனக்கு. எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அது அந்த கபிலனுக்கும் கண்டிப்பா தெரிய வரும். அந்த மனுஷன் பொண்ணு கேட்டு வந்த போது ஐயோ, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருந்தது. அப்பாடா, இப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆஸ்வாசமா இருக்கு. ஆனாலும் நீ இதெல்லாம் மனசுல போட்டுக்காத புனிதா. இந்த வீட்டு மகாராணி நீ. உன்னை யாருக்கும் இந்த அம்மா அப்படிலாம் தூக்கி கொடுத்துட மாட்டேன்டா. நான் இருக்கேன். என் தங்கம். நாங்கப்பா குடிங்க. பா, நீங்க திடீர்னு புனிதா வீட்டுக்கு கிளம்பினோன்னே எங்க கல்யாணத்தை பத்தி பேசிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா. புனிதா உனக்கு ஃபோன் பண்ணாளா கபிலா? இல்லப்பா, பதட்டமா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. நீங்க அவங்க அப்பாவை நலம் விசாரிக்க தான் பார்க்க போயிருப்பீங்கன்னு புனிதாக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓ, அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணல. நான் அப்புறம் பேசிக்கிறேன்ப்பா. அப்பா, புனிதா வீட்டில் எல்லாரும் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்கல்ல?
ஆமாப்பா, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. ஏன் கேட்குறேன்னா, என்னதான் நீங்கள் நம்பி சாரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் புனிதா இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. எல்லாரும் அந்த வீட்டில் நல்ல மனுஷங்க தான்ப்பா. ஆனால் இந்த நாச்சிமுத்து இருக்காருல்லப்பா, அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா. எப்பவும் தான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரியே நடந்துப்பார். புனிதாவோட அம்மா பார்க்க தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நல்ல மனசுப்பா. புனிதா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்கப்பா. நல்ல குணம்ப்பா அவங்களுக்கு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அப்பா தான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனாரு, சரி. நீ எதுக்கு வேலை அப்பா கூட போன? அதுக்குள்ள அண்ணி வீட்டை போய் பார்க்கணும், அப்படித்தானே? ஏய், நான் இப்ப என்ன கேட்டேன்னு மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? நீ எத்தனை தடவை என்ன கிண்டல் பண்ணிருக்க? நான் ஏதாவது சொன்னா மட்டும் மூஞ்சியை தூக்கி பரன் மேல வச்சுப்பா. ஏய், எப்படி அண்ணி வீடு பிடிச்சிருந்ததா? ஏய், அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அவ சின்ன பொண்ணு தானப்பா. என் கூட வந்தா என் கூடவே கிளம்பிட்டா. பா, எல்லாம் ஓகே தானே? ஏன் வந்ததுலேருந்து 2 பேரும் சரியாவே பேச மாட்டேறீங்க? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். பாருங்க, அவ கூட அமைதியாக தான் இருக்கா. பா, என்ன ஆச்சுப்பா? என்ன விஷயம்? அவ டயர்டா இருக்கா போல் இருக்குப்பா. எனக்கே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் போல இருக்கு. அமுதா, அப்பா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். வாமா. வாங்கப்பா. சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கு. சரிப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரி, சரிங்களா? போயிட்டு வா. ஓய் பாலு, பட்டா? சரிண்ணே. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. சரிண்ணே. இப்போ முகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சரி, வரேன். அப்பா, வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வா. படி, அப்பா, அழாதம்மா, கஷ்டமா அழாத, இருக்குப்பா. அண்ணன் கிட்ட நான் எதையும் மறைச்சது இல்லப்பா. புனிதா அண்ணி கூட கல்யாணம் நடக்க போதுன்னு அண்ணன் சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா அங்க நடந்தது தெரிய வந்துச்சுன்னா அண்ணா அப்படியே உடைஞ்சு போயிடும்பா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதும்மா. தைரியமா இரு, தைரியமா இரு. அப்பா இருக்கிறேன்ல, அழாத. அப்பா, வீட்ல நடந்த பிரச்சனைக்கு கபிலன் தான் வேணும்னு